சண்முகா, உன் புகழே என் புகழ். இன்று பூவுலக கணக்குப்படி சித்திரை மாதம், பூர்வபட்ச பௌர்ணமி, விசாக நட்சத்திரம். நீ எனது அம்சமான உமாவினுள் கருவறை புகுந்து கருவாகி உருவாகி அவதரிக்க தாய் வயிற்றில் குடியிருக்க துவங்கும் நாள். தாயிற் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை. அதை உணர்த்தத்தானே தாய் வயிற்று பிள்ளையாக போகிறேன். முருகா, என்னதான் சர்வேஸ்வரியாக இருந்தாலும் எனக்கும் பாசத்தின் பிரிவில் வருத்தம் வருகிறதே. இந்த உமை மைந்தன் உமாவின் மகனாக பிறக்கப் போவதில் ஒரு புறம் பிரிவால் ஏக்கம், மறுபுறம் பிரிந்தவர் கூடும் வரை கலக்கம். முருகா, நீ செல்வதன் நோக்கம் பெரிது. செல்லும் காரியம் தீயதை வெல்லும் காரியம். அசுரர்களை அழித்த தேவ சேனாபதி நீ. அசுர குணமுள்ள வாமாச்சாரத்தை அழிக்கப் போனாலும் அன்னையின் மனம் பிள்ளை மீதுதானே இருக்கும். நான் பூமியில் பிறவி எடுக்கச் செல்கிறேன். அந்த உமாவுக்குள் இருப்பதும் தங்கள் அம்சம் தானே. அவள் என் அம்சமானாலும் அவள் நான் அல்லவே. அங்கே என் வம்சத்து மணிக்குமரன் மகனாக பிறக்கும் போது இந்த தாயுள்ளம் பிரிவிலே தவிக்கத்தானே செய்யும். விசாக நட்சத்திரத்தில் நீ அவதரிக்க புறப்படு. கலியுகத்து கண் கண்ட தெய்வம் கந்தன் வேலனாக அவதரிக்க புறப்படு மகனே. உமா, என்னம்மா? பொழுது சாஞ்சிருச்சுமா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம விரதம் இருந்துகிட்டு இருக்க. இந்த பாலை குடிச்சிட்டு விரதத்தை முடிச்சுக்கோ.